ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் இயல் 1 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து பகுதி கொடுத்துருக்காங்க. வாழ்த்து பகுதி வாழ்த்து பகுதியை பாடியவர் தாயுமானவர் அவர்கள். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பெயர் தாயுமானவர். அவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா கேடிலியப்பர் கெஜவள்ளி அம்மையார். கேடிலியப்பர் கெஜவள்ளி, மனைவி மட்டுவார் குழலி. பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிறந்தவர். தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல் தான் வந்து இவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற பெயரில் தான் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். ஸோ வந்து கொஷினில் கேட்கலாம், எந்த 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 இடத்தை வந்து ஆளக்கூடிய அரசரினுடைய பெயர் கேட்கலாம், இல்லை அதனுடைய இடம் கேட்கலாம், இல்லை என்ன அலுவலராக வந்து பணியாற்றினார். அப்போ திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக வந்து பணியாற்றினார். ஸோ கொஷினில் வந்து தாயுமானவர் என்ன அலுவலராக வேலை செய்தார்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து கருவூல அலுவலராக பணியாற்றினார். 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். இந்த வாழ்த்தா நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடல், அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா பராபரனே பராபரமே அப்படின்னு சொல்லி, பராபரம் அப்படின்னா இறைவனை வந்து சொல்லக்கூடியது. ஸோ இந்த வேர்டு வந்தாவே தாயுமானவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் தெய்வத்தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது. பார்த்திங்கன்னா தெய்வத்தமிழினுடைய இனிமை எளிமை இது எதனால் ஆன ஒரு செய்யுள் நடையால் ஆனது. கற்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும். திருச்சிராப்பள்ளி மீது மலை மீது எழுந்தருளி உள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால். ஸோ வந்து எந்த ஊர் இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம். பட் ஆனால் இவர் யாருடைய அருளால் பிறந்திருக்கார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளி உள்ள தாயுமானவரின் திருவருளால் பிறந்ததுனால தான் இவருக்கு வந்து தாயுமானவர் பெயர் காரணம் நமக்கு தெரியணும். தாயுமானவர் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவருடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லக்ஷ்மிபுரத்தில் வந்து அமைந்துள்ளது. ராமநாதபுரம் லக்ஷ்மிபுரத்தில் அமைந்துள்ளது. பாடல் பாருங்கள். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தே என் கற்பகமே, கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. அதாவது இறைவனை சொல்கிறாரு, பராபரமே இறைவனே, முத்தே நீ வந்து முத்தானவன், பவளமானவன், மொய்த்த பசும் பொற்சுடரே அதாவது பொன் மாதிரி வந்து நீ வந்து ஒளி வீசக்கூடியவன், சித்தே அப்படின்னா அறிவு, அந்த பேர் அறிவாக இருக்கக்கூடிய சித்தே, என் உள்ள தெளிவை என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெளிவும் நீ தான், என்னுடைய மனமும் நீ தான், அந்த மனதுக்குள்ளே எழக்கூடிய தெளிவும் நீ தான், பராபரமே கண்ணே என் கண்ணானவனே, கருத்தே என்னுடைய கருத்தாகவும் இருக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுவும் நீ தான், நான் எதுவுமே நினைக்கல தெளிவாக இருக்கேன் அப்படின்னா அதுவும் நீ தான், என்னுடைய மனமே நீ தான், என்னுடைய பேர் ஒளியே நீ தான் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. என் கற்பகமே, கற்பக மரம் அதாவது கேற்றவற்றே எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பக மரம்னு சொல்லுவாங்க. அந்த கற்பக மரமாகவும் இருக்கக்கூடியவன் நீ தான், கண்ணிறைந்த விண்ணே அதாவது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய விண்ணே. ஸோ இந்த கண் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தை வந்து பார்க்குறோம். அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய விண்ணும் நீ தான், ஆனந்த வியப்பே அதில் வியப்பாக இருக்கக்கூடியவனும் நீ தான், பரம்பொருளே பராபரனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என் உள்ள தெளிவே. அதில் பாருங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க, மனதும் நீ தான், அந்த மனதில் இருக்கக்கூடிய தெளிவும் நீ தான், என்னுடைய கண்ணும் நீ தான், அதில் வரக்கூடிய அந்த கருத்தும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஆக்சுவலி இதில் ஹைலைட் பண்ண முடியல. நான் ஆக்சுவலி இந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாக நடத்தணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இது ரொம்ப பெரிய வீடியோவாக வருது. ஏன்னா குற்றியலுகரம்லாம் வரதுனால இது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக வரும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு இயலாகவே வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து எல்லாமே கொஞ்சம் ஹையர் கிளாஸுங்கிறதுனால 8th 9thலாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா தான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். சுடர் அப்படின்னா ஒளி, ஆனந்தம்னா மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள். வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. பாருங்கள், தாயுமானவர் பிறந்த ஊர் கேட்டிருக்காங்க வேதாரண்யம். வேதாரண்யத்தில் பிறந்தவர். அடுத்து திருக்குறள் வந்து நம்மளுடைய சிலபஸ் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நட்பு அப்படின்ற அதிகாரம் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. ஸோ வந்து நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த உறவுகள் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அந்த உறவுகள்லேயே நமக்கு அரிதாக நமக்கு வந்து நம்ம ரொம்ப
ரொம்ப அரியதாக தான் நம்மளுடைய நட்பு அமையும். நட்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல முறையில் அமைகிறது இல்லை. பட் அந்த நட்பை வந்து நம்ம எல்லாத்த விடவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான நிலைக்கு நம்ம வைக்கணும்னா நல்ல பண்புள்ள ஒத்த மனதுள்ள இருவர் வந்து நட்பு கொண்டாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். நட்பை போல் நம்ம செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் அந்த மாதிரி ஒரு உறவு இல்லை. அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பும் எதுவும் இல்லை. நம்ம செய்யக்கூடிய எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நட்பு தான். அந்த நட்பு மாதிரி வினைக்கரிய யாவுல யாப்பு. நம்ம செய்யக்கூடிய வினைனா வேறு எந்த செயலும் இல்லை. அந்த நட்பை மாதிரி வேறு எந்த செயலும் இல்லை. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. பேதையார்னா அறிவில்லாதவர். பேதையார் அப்படின்ற அறிவே இல்லாதவர். நிறை நீரவர். நீரவர்னா அறிவுடையவர். நீரவர் அப்படின்னா அறிவு உடையவர். பேதையார்னா அறிவு இல்லாதவர். அறிவு உடையவர்களினுடைய நட்பு வளர்ப்பிறை போல நாளும் வளரும். பிறைமதி அப்படின்னா அந்த பிறைமதி என்ன ஆகும், வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அது மாதிரி வந்து அந்த வளர்ந்து கொண்டே போகும். ஆனால் இந்த பேதையார் நட்பு அறிவு இல்லாதவர்களினுடைய நட்பானது தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே இருக்கும். ஸோ பௌர்ணமி அமாவாசை. ஸோ அமாவாசை நோக்கி வரும் பொழுது நிலவானது தேய்ந்து கொண்டே வரும். அது மாதிரி இந்த அறிவு இல்லாதவர்களினுடைய நட்பானது தேய்ந்து கொண்டே வரும். பட் ஆனால் இந்த அறிவு உடையவர்களினுடைய நட்பானது வளர்பிறை போல் வளர்ந்து கொண்டே வரும். ஸோ நீரவர் அப்படின்னா அறிவுடையவர், பேதையார் அப்படின்னா அறிவிலார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது நவில்தோறும் நூல் நயம், அதாவது நல்ல நூல்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்பம் தரும். அதை படிக்க நமக்கு வந்து ஒரு இன்பம் வந்து கிடைக்கும். அதுபோல் பண்புடையாளர்களினுடைய நட்பு வந்து பழக நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது ஒரு நூல் படிக்கும்போது, ஒரு நல்ல நூல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கற்க நமக்கு வந்து இன்பம் தரும். அதுபோல் பண்புடையாளர்களினுடைய நட்பு வந்து பார்த்திங்கன்னா பழக நமக்கு இன்பத்தை வந்து கொடுக்கும். ஸோ இந்த கம்பராமாயணம் புக்கு வந்து முடிஞ்சால் படித்து பாருங்கள். நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிறதையே படித்து பாருங்கள். அது ஒவ்வொரு பாடலும் படிக்க நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அதாவது தமிழ் வந்து இவ்வளோ ஒரு இனிமையானதா, நாக்கில் வந்து உண்மையிலேயே தேன் ஊறுற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி ஒரு நல்ல புத்தகங்களை வந்து நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு இன்பத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். நவில்தோறும் அப்படின்னா கற்க நயம்னா இன்பம். நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்பு அப்படிங்கிறது சிரித்து பேசி, நகுதல் அப்படின்னா சிரித்தல், நகுதல் பொருட்டென்று அப்படின்னா சிரித்து பேசுகிறது பெருசே கிடையாது. நம்ம சிரித்து பேசினா நட்பு அப்படின்னு நினைக்கிறோம், பட் அப்படி கிடையாது. நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அதாவது நண்பர்கிட்ட வந்து ஏதாவது தவறு இருந்தால் அதை நம்ம காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும். அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள நல்வழிப்படுத்தணும். நகுதல் பொருட்டென்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று, கொஞ்சம் மேலே ஒரு படி மேலே போய் அவங்கள வந்து திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் வந்து ஒரு சிறந்த நட்பிற்கான அடையாளம். நகுதல்னா சிரித்தல், நட்டல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல், இடித்தல் அப்படின்னா வந்து அவங்கள வந்து கடிந்துரைத்தல், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்துரைக்கிறது. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். ஸோ சும்மா வந்து பழகிட்டு இது பண்ணுறது தேவையில்லை. உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும். கிழமைனா உரிமை. ஸோ வந்து இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது. ஸோ ஒருத்தர் வந்து எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எப்போவுமே பிரிய மாட்டோம் அப்படிங்கிறது வந்து நட்பு கிடையாது. இருவர் தம் ஒத்த மன உணர்வே, ஒரே மாதிரி அந்த மன உணர்வு இருக்கிறது தான் வந்து நட்புரிமையை வந்து கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நட்பு உரிமை, நட்பாங் கிழமை தரும், அதுதான் வந்து உரிமை. கிழமை அப்படின்னா உரிமை. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது சிரிச்சிட்டு நம்ம முகம் மட்டும் மலரும்படி பார்த்தா சிரிக்கிறது அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு. நம்மளுடைய உள்ளம் வந்து மகிழ்கிற மாதிரி நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக நக அப்படின்னா முகம் மலர, அகம்னா வந்து உள்ளம். அழிவினை நீக்கி ஆருயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு.
அழிவை தரும் துன்பங்களில் இருந்து நண்பனை விலக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும். அழிவினை நீக்கி, அவனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அதை நீக்கி ஆறுயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும். ஸோ அவனுக்கு ஒரு துன்பம் வருது, இல்லை அவன் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் கூட நம்ம கடைசி வரைக்கும் நிற்கிறது தான் நல்ல நட்பு. ஆறு அப்படின்னா நல்வழி, உயித்து அப்படின்னா செலுத்தி, உயித்து அப்படின்னா செலுத்தி, அல்லல்னா துன்பம். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுத்திய ஆடை நழுவும் பொழுது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நழுவிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுபோல் நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அவனை துன்பத்தில் இருந்து காட்பதே நட்பு. ஸோ இடுக்கண் அப்படின்னா துன்பம், அவனுடைய துன்பத்தை நீக்குவதே சிறந்த நட்பு. உடுக்கைனா ஆடை. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்க இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுக்கண்ணா துன்பம். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி செய்து தாங்குதல். ஸோ வேறுபாடு இல்லாமல் நீ நான் அப்படின்னு சொல்லி அந்த வேறுபாடுகள் இல்லாமல் எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அந்த உதவியை அவங்களுக்கு நாம் செய்யணும். கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல். இதுதான் சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எமக்கு எத்தகைய அன்பினர், யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும். ஸோ சும்மா நாங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே பேசிக்கிட்டாலும், இல்லை அதாவது இவர் ரொம்ப எங்கிட்ட பாசமாக இருக்கார் அந்த மாதிரி நம்ம அந்த நட்பை நம்ம பேசி சொல்கிற அளவுக்கு அது இருக்கக்கூடாது. அது ஒரு கீழான நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புனைதல் அப்படின்னா புகழ்தல், புல் அப்படின்னா கீழான, புல் அப்படின்னா கீழான, இந்த புல் வந்ததுன்னா பறவை. ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பெயர் திருவள்ளுவர். வேறு பெயர்கள் முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதர். ஸோ இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதர். கிமு 31 பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ 2024 அப்படின்னா அதோட 31 நம்ம கூட்டணும் அப்படின்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ அதனால தான் கிமு 31. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவரை புகழ்ந்து பேசியவர் பாரதியார். பாரதிதாசன் பாருங்க, வள்ளுவதனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே. வள்ளுவன் மாதிரி ஒருத்தரை பெற்றதுனால இந்த வையகமே புகழ் பெற்றது. இங்கே தமிழ்நாட்டை வச்சு சொல்கிறாரு, இங்கே வையகம் உலகத்தையே வச்சு சொல்கிறது பாரதிதாசன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு சொன்னது பாரதியார், உலகத்துக்கே பெருமை அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். குறள் வெண்பாக்களால் ஆனதால், ஸோ இது வெண்பாவால் ஆன நூல். வெண்பாக்களால் ஆனதால் குறள் எனவும் மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்படுகிறது. நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து எல்லாத்துக்கும் பொதுவாக அமைந்ததனால் இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருளாகிய அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை விரித்து உரைப்பது திருக்குறள். ஸோ 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அப்படி இல்லைன்னா காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூல் முப்பால் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது. 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 செய்யுள்களாக மொத்தம் பார்த்திங்கன்னா 1030 குறட்பாக்களை கொண்டுள்ளது. வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, தெய்வநூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு. ஸோ திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் வாயுரை வாழ்த்து, பொதுமறை, உலக பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்குறளினுடைய வேறு பெயர்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதன் பெருமையை உணர்த்த வீரமாமுனிவர். ஸோ வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியிலும் ஜியு போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து உள்ளனர். வீரமாமுனிவர் தான் வந்து லத்தீன் மொழியில் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வீரமாமுனிவர். அதுவே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் அவர்கள். இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவ மாலை என்னும் நூல் இதன் பெருமைக்கு சிறப்பு சான்றாக அமைந்துள்ளது. திருவள்ளுவ மாலை திருக்குறளை போற்றி புகழக்கூடிய நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ இந்த திருக்குறள் வந்து எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில். ஸோ எங்கே? ருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில். ஒரு அணுகுண்டு போட்டால் கூட அந்த குண்டு போட்டால் கூட அது உள்ளே போகாது. அந்த மாதிரி கிரெம்ளின் ஒரு மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில், இங்கிலாந்தில் ஒரு அருங்காட்சியகம், ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து விவிலியத்துடன் வந்து வைக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகள், ருஷ்ய நாடு, இன்னொன்று இங்கிலாந்து. ருஷ்ய நாட்டில் கிரெம்ளின் மாளிகை, இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. கேண்மை அப்படின்னா நட்பு, அல்லல்னா துன்பம், நகுதல்னா சிரித்தல், உடுக்கைனா வந்து உடை, உடுக்கை அப்படின்னா உடை, கிழமைனா உரிமை, இடுக்கண் அப்படின்னா துன்பம், இடுக்கண் அப்படின்னா துன்பம். திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல், திருக்குறளினுடைய பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சகத்து அகநக நட்பது நட்பு. நிறைநீர நீரவர் கேண்மை. தொடரில் நட்பு என்னும் பொருள் தரும் சொல் கேண்மை அப்படின்னா நட்பு. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. கேண்மை அப்படின்னா நட்பு அப்படின்னு பொருள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேதையார் அப்படின்னா வந்து அறிவு இல்லாதவங்க. பேதையார் நட்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அறிவு இல்லாதவங்க. அறிவுடையார் அப்படின்றவங்க நீரவர் அப்படின்றவங்க அறிவுடையவர். பேதையாரினுடைய நட்பு தேயும். நிலாவில் இருக்கக்கூடிய அமாவாசை நிலவு மாதிரி தேயும். ஸோ பேதையார் நட்பு தேய்பிரை போன்றது. அறிவுடையாரின் நட்பு வளர்பிறை போன்றது. பண்புடையாளர் தொடர்பு. பண்புடையாளர் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புடையவர்களினுடைய நட்பு வந்து ஒரு நூலை கற்கும்போது நமக்கு எப்படி இன்பம் தருமோ அதே மாதிரி ஒருத்தரோட நம்ம பழகும்போது அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதுதான் பண்புடையாளர் தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. இடுக்கண் களையும் நட்பு. நமக்கு துன்பம், இடுக்கண்னா துன்பம், உடுக்கை இழந்தவன் கை போன்றது. ஆடை இல்லாதவன் உடுக்கை இழந்தவர் கை போன்றது. இடுக்கண் களையும் நட்பு. அடுத்து தமிழ் வளர்த்த சான்றோர்கள். ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ண முடியல, அதனால் நான் அப்படியே பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே அங்கங்கே வந்து மார்க் பண்ணுறேன். தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அந்த துணைப்பாடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புது கவிதைக்கு யார்? புது கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன். இதெல்லாம் கூட நமக்கு பொறுத்துகளை கேட்கலாம். பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழ் அப்படின்னாவே மறைமலை அடிகள், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். இவங்கெல்லாம் வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர். புதுக்கவிதை பாரதியார். புதுக்கவிதை அப்படின்னாவே பாரதியார். இந்த எழுத்து சித்திரம் இதெல்லாம் பாரதியார். எழுத்து சித்திரம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து அவருடைய கருத்தை வந்து கருத்துப்படம்னு சொல்லுவாங்க. அது ஒரு லெசனில் வரும், நம்ம பார்க்கலாம். புதுக்கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது
வீரமாமுனிவர் இவருடைய பிறந்த ஆண்டு இத்தாலி நாட்டில் வந்து பிறந்தவர். இவருடைய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1680 முதல் 1747 வரைக்கும், 1680 1747 இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ வீரமாமுனிவர் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், திருக்குறளுக்கு வந்து திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து மறக்கக்கூடாது. வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து உள்ளார். தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். எத்தனாவது வயதில்? 30 வயதில் வந்து வந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளை வந்து அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தமிழ் மொழி பற்றினால் இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், தைரியநாதர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழி பற்று இவருக்கு அதிகமாக இருந்ததுனால தைரியநாதர் அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய பெயரை வந்து என்னன்னு மாற்றிக்கிட்டார் அப்படின்னா வீரமாமுனிவர். இதை வந்து தனித்தமிழில் மாற்றிக்கிட்டாரு. தைரியநாதர் அப்படின்றத இவர் வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இவருக்கு வந்து வேறு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, வடமொழி இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாரு. தமிழில் முதலாக சதுரகராதி, தமிழ்லேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சதுரகராதி அப்படின்ற ஒரு அகர முதலியை வெளியிட்டார். தேம்பாவணி எனும் கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றினார். ஸோ வீரமாமுனிவர்னாவே என்னது, தேம்பாவணி தான். ஸோ தேம்பாவணி அப்படின்ற கிறிஸ்துவ காப்பியத்தை இயற்றினார். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எழுத்து வரி வடிவத்தை திருத்தியவர் யார்? தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பியம், தேம்பாவணி அப்படின்ற காப்பியத்தை எழுதினார். அடுத்து தொன்னூல் விளக்கம் அப்படின்றது என்ன நூல்னு கூட கேட்பாங்க. ஸோ வந்து இலக்கண நூல், அந்த இலக்கண நூலை படைத்தார். களம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்த்த குருக்கதை அப்படின்ற நகைச்சுவை நூலை எழுதினார். ஸோ இதெல்லாம் இவர் எழுதினாருங்கிறத விட இது ஒவ்வொன்றும் என்ன டைப் ஆஃப் புக் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ தேம்பாவணி அப்படின்றது கிறித்துவ காப்பியம், தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல், களம்பகம் அம்மானை அப்படின்றது சிற்றிலக்கியம், பரமார்த்த குருக்கதை அப்படின்றது நகைச்சுவை நூல். தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக விளங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளர்கின்றது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் யார்? ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து வீரமாமுனிவரை புகழாரம் சூட்டினார். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது. தொன்னூல் பொன்னூலாக இருக்குது. சதுரகராதி முத்தாரமாக இருக்குது. வீரமாமுனிவர் தனிமேல் முனிவர்களில் ஒருவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து புகழாரம் வந்து சூட்டினார். அடுத்து தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆனால் தமிழை வந்து கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்களை இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றி உள்ளார். ஸோ வந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் கூட வந்து இவர் வந்து இயற்றியிருக்காரு. ஸோ இவருடைய தமிழ் பற்றும் தமிழ் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு பிடித்த ஒரு மொழியாக வந்து இருந்திருக்கு. ஸோ வீரமாமுனிவர்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். எந்த அகவையில் வந்து தமிழகம் வந்தார்னு கேட்கலாம். 30. அவர் பிறந்த ஆண்டு 1680 1747. தைரியநாதர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பேரை வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. தெலுங்கு, வடமொழி இதெல்லாம் வந்து கற்றிருந்தார். ஸோ அவர் எழுதிய நூல்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் 1788 1835 வரைக்கும் வந்து இவருடைய காலம். மாதவஞ்சேர் மேலோட் வழுத்தும் குணங்குடியான் அப்படின்னு சொல்லி புலவர்கள் எல்லாரும் வந்து
புகழப்பட்டவர் தான் வந்து இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப். மாதவன்சேர் மேலோர் வழுத்தும் குணங்குடியார். மாதவன்சேர் மேலோர் வழுத்தும் குணங்குடியார். இவரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். சுல்தான் அப்துல் காதிர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராய் வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றார். ஸோ எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு? சதுரகிரி, புறாமலை, நாகமலை இங்கெல்லாம் போயிட்டு தனித்திருந்து ஞானம் பெற்றவர். தாயுமானவரின் பாடல்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அவருடைய பராபர கண்ணியைப் போலவே ஓசை நயமிக்க இஸ்லாமிய பாடல்களை இயற்றி அருளினார். ஸோ வந்து தாயுமானவர் வந்து இறைவனை வந்து எப்படிலாம் துதிக்கிறாரு, பராபரமே பராபரமே அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணார். ஸோ அதே மாதிரி இவர் இஸ்லாமிய பாடல்களை வந்து இயற்றிருக்காரு. பராபர கண்ணி, எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலியன இவர் பாடிய வேறு சில கண்ணிகள். ஸோ இவரும் வந்து பாடியிருக்காரு. பராபர கண்ணி, எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய கண்ணிகளை வந்து பாடியிருக்காரு. இவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகின் உண்மை நிலையை உணர்த்துவதாக இருக்குது. என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்வுக்கு நம்மை செலுத்துவனாக இருக்குது. இது வந்து குருநிலை, தவநிலை, துறவு நிலை, நியம நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை. ஸோ வந்து இந்த தியானம் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க குருநிலை, தவநிலை, துறவு நிலை, அதுக்கப்புறம் நியம நிலை, காட்சி நிலை, அதுக்கப்புறம் தியான நிலை, கடைசியாக சமாதி நிலை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவர் பல நூல்களை வந்து இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றியுள்ளார். திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பற்றினால் நான்மணி மாலை ஒன்றை பாடியுள்ளார். அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய சரவண பெருமாள், முருகப்பெருமான் அவர் மேலே கொண்ட பற்றினால நான்மணி மாலை அப்படின்ற ஒரு நூலையும் வந்து இயற்றியுள்ளார். அதில் வந்து மடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கு ஓர் தடையுள்ளதோ என கேட்கின்றார். ஸோ ஒன்று தடை உண்டு என உரைப்பார் தமிழுலகில் இல்லை. குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடிய இசைப்பாடல்கள் இன்றும் பல இடங்களில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மடல் சூழ் புவியில் உளத்திருளை கருணை ஒளியினார் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனக்கு ஓர் தடையுள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தடை உண்டு என உரைப்பார் தமிழுலகில் இல்லை. இதெல்லாம் கூட கொடுத்து கேட்கலாம். அதெல்லாம் வந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிப். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். திருத்தணியில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது பாடியிருக்காரு. என்ன நூல் அப்படின்னா நான்மணி மாலையை வந்து ஏற்றிருக்காரு. அடுத்து ஆறுமுக நாவலார். யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து பிறந்தவர். யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். இயற்பெயர் ஆறுமுகனார். இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகள் 12 திருமுறைகளையும் வந்து இவர் கற்றவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைவர பெற்றவர். தமிழ் புலமை அது மட்டும் இல்லாமல் ஆங்கில புலமை இருமொழி கற்பிக்கும் ஆசிரியராகவும் திறந்தார். ஸோ தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஸோ ரெண்டையுமே வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக வந்து இவர் வந்து திகழ்ந்திருக்காரு. அடுத்து திருவாவடுதுறை ஆதித்தனார். இவருக்கு இவருடைய மொழித்திறமை, வாக்கு திறமை இதெல்லாம் பார்த்துட்டு திருவாவடுதுறை ஆதித்தனார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருக்கு நாவலர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து சூட்டி மகிழ்கிறாரு. இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உரைநடை ஆசிரியராகவும் விளங்கினார். ஆறுமுக நாவலரே முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரமாமுனிவருக்கு நம்ம என்ன பார்த்தோம்? எழுத்து சீர்திருத்தம், வரி வடிவம், தமிழ் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வீரமாமுனிவர். அந்த இலக்கண வலுவற்ற இலக்கண முறைகளை வந்து சரியாக வந்து கையாளணும் அந்த தமிழ் உரைநடையில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரே முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார். இவ்வாறு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய ஆறுமுக நாவலார் இவரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு யார் பாராட்டியிருக்காங்க? பருதிமார் கலைஞர். ஏன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உரைநடை நூல்களை வந்து பருதிமார் கலைஞர் இயற்றிருக்காரு. ஸோ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லி வல்லாளர் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாரு.
ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார். எங்கள் அச்சுக்கூடம்? சென்னையில் அச்சுக்கூடம். அந்த அச்சுக்கூடத்தின் சிறந்த தமிழ் நூல்களை பதிப்பித்தார். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறளினுடைய பரிமேலழகர் எழுதிய உரை முதலிய இலக்கிய நூல்களையும் இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தி உரை, நன்னூல் காண்டிகை உரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி முதலிய இலக்கண நூல்களையும் தன் அச்சுக்கூடத்தின் தன் வாயிலாக பதிப்பித்தார். முதல் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை பால பாடங்களையும் எழுதி அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து அவர் அச்சிட்டதினுடைய இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 3 பேர் பார்த்துருக்கோம். ஆறுமுக நாவலர் இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். 1822 to 1879 அந்த ஆண்டில் வந்து பிறந்தவர். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். ஸோ இதில் ஒரு பிறந்த ஆண்டுகள்லாம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா 1680 to 1747 வரைக்கும். 1680 1747 வரைக்கும். அடுத்து வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் வந்து பார்த்திங்கன்னா 1788 1835 வரைக்கும். அடுத்து ஆறுமுக நாவலர் 1822 1879. ஸோ வந்து மறக்கக்கூடாது. புது கவிதைக்கு வித்திட்டவர். புது கவிதை அப்படின்னாவே பாரதியார் தான். அடுத்து வந்து வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பாராட்டியவர் பருதிமார் கலைஞர். அடுத்து ஜியு போப். ஸோ வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஸோ இவரை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஜியு போப் இவருடைய அந்த ஜியு போப் அப்படின்றதனோட மீனிங் என்னென்னா ஜார்ஜ் யூக்ளோ போப் அப்படின்றது தான். இவர் பிறந்த ஆண்டு 1820 ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கெத்ரின் யுலாஃபுக்கும் வந்து மகனாக பிறந்தார். ஜான் போப், கெத்ரின் யுலாப் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்தார். ஸோ எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கெத்ரின் யுலாஃபுக்கும் மகனாக பிறந்தார். பிறந்த ஆண்டு 1820. போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் இருந்தனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி சமயம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து அவங்க கற்பிக்கிறாங்க. ஜியு போப் இளமையிலேயே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றில் எல்லாம் மேம்பட்டு திகழ்ந்தார். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் சிறந்த கிறித்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். ஸோ வந்து ஹென்றி அப்படின்ற ஜான் ஸோ அவருடைய அண்ணன், போப்பினுடைய அண்ணன் தமையனார் அப்படின்னா ஹென்றி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழகத்தில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக வந்து பணியாற்றி வந்தார். அவரை போன்றே ஸோ நாம் அப்போல்லாம் வந்து அடிமையாக இருந்த டைமில் என்ன பண்ணாங்க, அவங்க பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்துவ சமயத்தை வந்து பரப்புறதுக்காக நிறைய பேரை வந்து இங்கே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இவர் வந்து பணியாற்றியிருக்காரு ஹென்றி அவர்கள். தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். ஸோ அதனால் அவரும் போப்பும் வந்து வராரு. போப் தன்னுடைய 19வது அகவையில், ஸோ வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா 30வது வயதில் தான் தமிழகம் வராரு. ஆனால் போப் அவர்கள் 19வது வயதில் வந்து தமிழகம் வந்தார். சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள். ஸோ இதெல்லாம் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பாயிண்ட் பார்த்திங்கனாலும் கேட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இதில் பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 8 திங்கள் அவர் வந்து சென்னை வந்து சேர்றதுக்கு எத்தனை கால அவகாசமானது அப்படின்னா 8 திங்கள்.
8 திங்கள்னா மாதம், 8 மாதங்கள் வந்து ஆனது. அந்த 8 திங்களையும் வீணே கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்தார். ஸோ வந்து அப்போ என்ன படிச்சுட்டு வந்திருக்காரு? தமிழ் நூல் ப்ளஸ் வடமொழி நூல். தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவாற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். ஸோ வந்து சொற்பொழிவாற்ற அளவுக்கு வந்து இருந்தார். தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புலத்தில் தங்கி சமயப்பணியாற்ற தொடங்கினார். ஸோ ஃபஸ்ட்டு சென்னையில் சாந்தோம் பகுதியில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் சாந்தோம், 2வது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் வந்து தங்கி சமயப்பணியாற்றினார். அப்புறம் நிறைய பள்ளிகளெல்லாம் வந்து நிறுவுறாரு. கல்வி பணியையும் சமயப்பணியையும் ஒருங்கே ஆற்றினார். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஸோ என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துருக்காரு? கணிதம், அறிவாய்வு அப்படின்னா தருக்கம், மெய்யறிவு அப்படின்றது தத்துவம். ஸோ இது எல்லாத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 முதல் 1849 ஆண்டு வரை கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றியப்போ இங்கிலாந்துக்கு சென்றார். 1850 திருமணம் செய்து கொண்டார். தம் மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் வந்து சமயப்பணியாற்றினார். ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோம், குழப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் சாயர்புரத்தில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பள்ளிகளை கூட வந்து நிறுவுறாரு. திருமணம் செஞ்சுட்டு திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் இருக்கும்போது மறுபடியும் இங்கிலாந்துக்கு போய் திருமணம் செஞ்சுட்டு எங்கே வர்றாரு அப்படின்னா தஞ்சாவூருக்கு வந்து வர்றாரு. தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் 8 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் தான் வந்து பணியாற்றுறாரு. புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். ஸோ அந்த தஞ்சாவூரில் இருக்கும் பொழுது என்னென்னலாம் கற்றுக்கிறாரு பாருங்கள். புறநானூறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் அப்படின்ற இந்த இலக்கண நூல்களை வந்து கற்றுக்கிறாரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்று உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். ஸோ வந்து இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கிறாரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையும் வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த 3 நூல்களையும் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். ஸோ வந்து எந்தெந்த இதழ்கள்னு வந்து பார்த்துக்கோங்க. அந்த இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அதிலெல்லாம் வந்து தமிழ் மொழி பற்றி எழுதினார். அக்கட்டுரைகளில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. ஸோ அதில் வந்து புறநானூற்று பாடல்கள், புறப்பொருள் வெண்பா மாலை, திணை விளக்கங்கள், தமிழ் புலவர் வரலாறு, ஸோ இது எல்லாமே இந்த ஏடுகளில் வந்து அவர் எழுதுகிறாரு. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை எது பற்றி பாருங்கள். பொறுமை, சினமின்மை, நட்பு இதெல்லாத்தையும் விளக்கக்கூடிய 600 செய்யுள்களையும் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் எனும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். ஸோ வந்து இந்த அறநூல்களில் இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பொறுமை, சினம் இல்லாமல் இருக்கிறது, நட்பு இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்ற ஒரு நூலாக வந்து தொகுக்கிறாரு. தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்ற அந்த ஒரு நூலாக வந்து விளக்கி அதுக்கான விளக்கத்தையும் வந்து கொடுக்குறாரு. போப் தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்கள் எழுதியிருக்காரு. பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்தார். ஸோ மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ் கற்றுக்கணுங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் தமிழ் அகராதி இது எல்லாத்தையுமே கூட அவர் வந்து வெளியிட்டிருக்காரு.
தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதினார். 1858 உதகமண்டலம் சென்ற அவர் பள்ளி ஒன்றினை நிறுவினார். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சாயர்புரத்தில் பள்ளி நிறுவினார்னு பார்த்தோம். இப்போ இங்கே உதகமண்டலம் 1858 உதகமண்டலம் சென்று அங்கே வந்து ஒரு பள்ளி ஒன்றை ஏற்படுத்தி அங்கே வந்து ஆசிரியராக இருக்கார். தாயகத்துக்கு சென்றப்போ மறுபடியும் வந்து ரிட்டன் வந்து எப்போ போகிறாரு, 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். 1885 இருந்து 1908 வரைக்கும் 23 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்திருக்காரு. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எப்போ மொழிபெயர்த்திருக்காரு, 1886 மொழிபெயர்த்து வெளியிட்டார். தமது 80வது அகையில், அதாவது 80 வயசில் 1900 ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். 1900 தான் வந்து திருவாசகம், 1886 திருக்குறள். மெல்லின உகரங்கள் எல்லாமே முற்றியல் உகரம். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களில் எது எது அப்படின்னா கா சா டா தா ப ர. ஸோ வந்து வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு தனி குறில். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா தனி குறில் தான் வரணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது முற்றியல் உகரம். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களை இந்த 2 எழுத்து மட்டும் நூ மு காணு உண்ணு உருவு, இது முற்றியல் உகரம். இதெல்லாம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாத உகரம். எழு தள்ளு கதவு. ஸோ இடையின எழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா லூ லூ வு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வல்லின எழுத்துக்கள்னால் கசட தவிர ஃபுல்லாக வந்துடுது. மெல்லின எழுத்துக்கள்னால் நூ மு, அந்த 2 எழுத்து மட்டும்தான். இடையின எழுத்துக்களில் லூ லூ வு, இந்த 3 எழுத்துக்கள். ஸோ இது எல்லாமே வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாத உகரம் தான் வந்து முற்றியல் உகரம் எனப்படும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கம்பராமாயண பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சியுளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சனிகர் சீரடி யலாகி அஞ்சொலின மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்ற இந்த பாடல் வந்து கம்பராமாயண பாடல். ஸோ இது படிச்சுக்கோங்க, ஏதாவது கொஷினில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்வினை செயப்பாட்டு வினை. குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது. இந்த ஆள் அப்படின்னு வந்தால் அது செயப்பாட்டு வினை. கபிலர் குறிஞ்சிக்களியை ஐ வந்ததுன்னா செய்வினை, ஐயின் வந்ததுன்னா அது செய்வினை. ஆள் அப்படின்னா செயப்பாட்டு வினை. கபிலரால், கண்ணகியால், அந்த மாதிரி ஆள் வந்ததுன்னா செயப்பாட்டு வினை. ஐ வந்தது அப்படின்னா அது செய்வினை. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த தொடர்லாம். முயற்சி திருவினையாக்கும், இது ஒரு செய்தியை சொல்கிறதுனால செய்தி தொடர். பாடம் படித்தாயா, கொஷின் கேட்குறதுனால வினா. நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம், விளைவு தொடர். என்ன அருவியின் அழகு, ஸோ உணர்ச்சியை கொடுக்கறதுனால உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்தான், இது வந்து செய்தி தான், பட் ஆனால் ஒரு உடன்பாட்டு தொடர். ஸோ வந்து நேர்மறையாக இருக்குது, அதனால் இதை வந்து உடன்பாட்டு தொடர். படிக்கலை அப்படின்னா அதை வந்து எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தோன்றின் புகழோடு தோன்றுக. ஸோ இது வந்து வள்ளுவர் எழுதிய திருக்குறள். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ப வந்து பாரதிதாசன் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1891 வந்து புதுவையில் வந்து பிறந்தவர். கனகசபை என்பார் இவரின் தந்தை. கனகசபை லக்குமி அம்மாள் அப்படின்றவங்க தான் வந்து இவருடைய பெற்றோர். கவிஞரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ வந்து இவருடைய பெயர், பாரதிதாசனினுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் துள்ளி திரியும் தம் இளமை பருவத்தின்
துடுக்கடக்கி பள்ளியில் சேர்ந்து தித்திக்கும். ஓகே, இதெல்லாம் தேவையில்ல. பாரதியார் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு, பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொன்னவர் பாரதியார் தான். பாரதியார் மேலே இருக்கக்கூடிய பற்றால தான் தன்னுடைய இயற்பெயரான சுப்புரத்தினம் அப்படின்றத வந்து என்னன்னு மாற்றிக்கிட்டாரு, பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் எல்லாத்துலேயுமே வந்து தமிழை வந்து பெருசாக நினச்சி வாழ்ந்தவர் புரட்சி கவிஞர் அப்படின்னு நம்ம அவரை வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம அவரை வந்து அழைக்கிறோம். தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தின் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்காகவும் தடைக்கற்களாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடைத்தெறிவதற்காகவும் பாடுபட்டவர். ஓகே, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அவர் இயற்றிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காவியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மேற்கோள்களில் கேட்பாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இவர் எழுதுனது மேற்கோள்கள். அதே மாதிரி பாரதியார் இது கொடுத்துருக்காங்க. பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரத்தில் பிறந்தார். பிறந்த ஆண்டு 1882. 1882 பாரதியார் பிறந்தார். பாரதிதாசன் 1891 பிறந்தார். பாரதிதாசன் அப்படின்னா 91, பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா 82. பாரதியாரினுடைய இறப்பு 1921. ஸோ ஒரு குறுகிய காலம்தான் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ இது வந்து கவியரசு வெங்கடாசலனார் அவரை பற்றி இருக்கும். இது ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கோங்க, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழியை இன்று செந்தமிழ் என்று சொல்கிறோம். செந்தமிழ் என கூறுவதால் ஒரு காலத்தில் தமிழ் மொழி கொடுந்தமிழாக இருந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து கதிரவனை வந்து செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பாரதியாரினுடைய பாடல்கள் செந்தமிழ் நாடெனும் போதினிலே. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி கேட்டால் எழுதிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே இது தெரிந்த பாடல் தான். ஜியு போ பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எப்போ பிறந்தார், அவருடைய பெற்றோர், இதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். அவருடைய பணி பாருங்கள். சென்னை சாந்தோமில் ஃபஸ்ட்டு பணியாற்றி அப்புறம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயர்புரத்தில் வந்து போனார். அதுக்கப்புறம் அவர் தமிழ் 23 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவர் வந்து உதகமண்டலம் சென்று அங்கே பள்ளியை நிறுவி வாழ்வார். தஞ்சாவூர் வருவார். தஞ்சாவூரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உதகமண்டலம் போவார். ஸோ இவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1908 பிப்ரவரி 11. இன்டர்வியூனா நேர்காணல், சரளமாக அப்படின்னா தொடர்ச்சியாக, நிச்சயமாக, உறுதியாக, ஜாப்னா வேலை, மேனேஜர் அப்படின்னா மேலாளர்.